நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட ஒரு அருமையான சைட் டிஷ் ஒன்று தான் செய்ய போகிறோம். சட்னின்னு கூட சொல்லலாம். காய்கறிகள்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க. காய்கறிகள் இருக்கிறது தெரியாமலேயே இந்த சட்னியை சாப்பிட்ருவாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு ஒரு வாணலில் நான் தண்ணியை ஊற்றிட்டு அது தண்ணி சூடாறின பிறகு 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பாதி சவுசவை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டுட்டு ஒரு கத்திரிக்காய், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி மட்டும் கொஞ்சம் நிறைய போட்டுக்குங்க. ஒரு 10 பல் பூண்டு உரித்து போட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகாயை 2ஆக கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வேக விடலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்குங்க. வீட்டில் எந்த காய்கறி இருந்தாலும் அதில் கொஞ்சம் போட்டு வேக வச்சுங்க. என்கிட்ட சவுசவும் கத்திரிக்காயும் தான் தற்சமயம் இருந்தது. நான் அதை மட்டும் போட்டுக்கினேன். ஆனால் தக்காளியை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக போட்டுங்க. அப்போ தான் சட்னி கொஞ்சம் புளிப்பு தண்ணியோட நல்லாயிருக்கும். அதனால் தக்காளியை மட்டும் கொஞ்சம் அதிகம் போட்டுக்கணும். மற்ற காய்கறியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ காய்கறி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு காய்கறியை மட்டும் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சிக்கணும் வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கலாம். இல்லை தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா போட்டு அரைச்சிக்கோங்க. இல்லாட்டி இது மேலே தெரிக்கும். இப்போ அரைச்சின்னு வந்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் சட்னி. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறன்னு இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த சட்னியை நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ வாணலில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு பொரிய விட்டுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு பொரிய விட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற சட்னியை இந்த தாளிப்பில் ஊற்றிடலாம். காய் வேக வச்சு வடிகட்டி வச்சுக்கிற தண்ணியை மிக்ஸி ஜாரில் ஊற்றி கழுவி இதில் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் கடைசியாக போகிற ஒரு பொருளை தான் இந்த சட்னிக்கு சுவையும் வாசனையும் கொடுக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. சட்னி 5 நிமிஷம் கொதிச்சிடுது. சமயத்தில் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அந்த பொடியை இதில் போட்டுட்டு மல்லித்தழையும் தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பெருஞ்சீரகத்தூள் தான் இந்த சட்னிக்கு நல்ல டேஸ்ட்டும் சுவையும் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக பெருஞ்சீரகத்தூள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அதுவும் இல்லாத இந்த சட்னிக்கு நம்ம எண்ணெய் அதிகமே செலவுப்படுத்தல, தாளிப்பு மட்டும்தான் கொடுத்தோம். அதுவும் இல்லாத காய்கறிகள்லாம் போட்டு செஞ்சதால் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இதே மாதிரி சட்னி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.